நாம் எல்லாம் வழக்கமா ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சா ஒரு கட்டத்துல ரொம்ப சோர்வடைஞ்சு ஓய்வெடுப்போம். அது ஒரு அலுவலக வேலையா இருக்கலாம், இல்ல வேற எந்த ஒரு விஷயமா கூட இருக்கலாம். ஆமா, கண்டிப்பா ஒரு பிரேக் தேவைப்படும். ஆனா இந்த காதல் இல்ல அன்பு அப்படின்னு வரும்போது மட்டும் அதை 24 மணி நேரமும் இடைவிடாம நாம செய்யணும்னு ஏன் எதிர்பார்க்கிறோம்? அது ஒரு பெரிய முரண்பாடு தான். அதாவது மூச்சு விடுறது போல காதலும் ஒரு இயல்பான நிலையா மாற முடியுமா? இப்போ இந்த கேள்வியை தான் இன்னைக்கு நாம ஆழமா உடைக்க போறோம். உங்க எல்லாரையும் இந்த ஆழமான ஆய்வுக்கு வரவேற்கிறேன். ஆமா, இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது விக்யான் பைரதந்திரம் தொடர்ல 20வது பதிவு. 1972ல இருந்து 73 காலகட்டத்துல மும்பைல ஓஷோ தன்னோட தேடுபவர்கள் முன்னிலையில வழங்கின ரொம்ப அற்புதமான உரைகள் இவை. பாத்தீங்கன்னா, பண்டைய தந்திர நூலான விக்யான் பைரவ் தந்திரத்துல இருக்கிற 112 தியான முறைகளை அவரு இதுல ரொம்ப ஆழமா ஆராய்கிறாரு. ஆமா, இது வெறும் தத்துவங்களோ இல்ல கோட்பாடுகளோ கிடையாது. இது முழுமையா நம்ம நேரடி அனுபவத்தை பத்தினது. மனசை தாண்டி விழிப்புணர்வை நாம நேரடியாக உணர வழிகாட்டுற உரைகள் இவை. வாங்க, சாட்சியாக நுழைவாம். ஆரம்பிக்கலாம். இப்போ ஓஷோ கிட்ட கேட்கப்பட்ட முதல் கேள்வியே ஒருவரை 24 மணி நேரமும் காதலிப்பது எப்படி அப்படிங்கிறது தான். கேட்க ரொம்ப இயல்பான ஒரு கேள்வியா தோணுது. எல்லா காதலர்களும் இதைத்தானே கேக்குறாங்க. ஆமா. ஆனா ஓஷோ இதுக்கு கொடுக்கிற பதில் நம்ம ஒட்டுமொத்த சிந்தனையுமே தடம் மாத்திடுது. அதாவது காதல் அப்படிங்கிறது நீங்க செய்யற ஒரு செயல் கிடையாது அப்படிங்கிறார் அவரு. ஒரு நிமிஷம். காதல் ஒரு செயல் இல்லனா வேற என்ன? இப்போ நாம ஒருத்தரை பார்த்து புன்னகைக்கிறோம், அவங்களுக்கு பரிசுகள் தரோம், அவங்க மேல அக்கறை காட்டுறோம். இது எல்லாமே செயல்கள் தானே. இதைத்தானே நாம காதல்னு சொல்றோம். நீங்க சொல்றது காதலோட வெளிப்பாடுகள். ஆனா காதல ஒரு செயலா, அதாவது நீங்க பிளான் பண்ணி செய்யற ஒரு வேலையா மாத்துனீங்கன்னா நீங்க கண்டிப்பா சோர்வடைஞ்சிடுவீங்க. ஓ, அப்போ ஒரு வேலையை போல செஞ்சா களைப்பு வந்துரும்னு சொல்றீங்களா? நிச்சயமா. எந்த ஒரு செயலையும் ஒரு மனுஷனால தொடர்ந்து 24 மணி நேரமும் செய்ய முடியாது. அப்படி தொடர்ந்து செஞ்சா ஒரு கட்டத்துல பயங்கரமான சலிப்பு வந்துரும். ரைட், அது லாஜிக் தான். அந்த சலிப்புல இருந்து தப்பிக்க காதல நீங்க ஒரு செயலாக செஞ்சா அதுக்கு ஓய்வு கொடுக்க நீங்க வெறுப்பை தேட வேண்டி வரும். ஓஹோ, அதனாலதானா காதலர்களுக்குள்ள எப்பவுமே அன்பும் வெறுப்பும் மாறி மாறி வந்துட்டே இருக்கு. நேத்து உசிரியே கொடுக்கற மாதிரி பேசுவாங்க, இன்னைக்கு பாட்டா அடிச்சுக்குவாங்க. அதேதான், மிக துல்லியமான புரிதல். ஒரே நபருக்கு தான் நம்ம காதலையும் வெறுப்பையும் காட்டுறோம். ஏன்னா அவங்களோட காதல் ஒரு டியூட்டி மாதிரி, ஒரு வேலை மாதிரி ஆயிடுச்சு. அப்போ ஓஷோ என்னதான் சொல்றாரு? ஓஷோ என்ன சொல்றாருன்னா, காதல் ஒரு உள்ளார்ந்த மனநிலை, ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அது நீங்க செய்யற விஷயம் இல்ல, நீங்க அப்படியே இருக்கிற ஒரு நிலை. இது நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம்னு நினைக்கிறேன். காதல் ஒரு மனநிலை அப்படின்னா அத ஓஷோ சுவாசத்தோட ஒப்பிடுறாரு, கரெக்டா? ஆமா, சுவாசிக்கிற மாதிரி தான் அதுவும். இது கேட்கறவங்களுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ நீங்க நேசிக்கிற ஒருத்தர் உங்ககிட்ட நீ என் பக்கத்துல இருக்கும்போது மட்டும்தான் மூச்சு விடணும், வேற எங்கேயும் மூச்சு விடக்கூடாதுன்னு சொன்னா என்ன நடக்கும்? மூச்சு திணறி செத்துற வேண்டியதான், வேற வழியே இல்ல. கரெக்ட். அதையே தான் நாம காதல்லையும் பண்றோம். என்னை மட்டும்தான் நீ காதலிக்கணும் அப்படின்னு சொல்லி காதலை நாம மூச்சு திணற வைக்கிறோம். ரொம்ப அருமையான ஒப்பீடு. ஒருத்தரை உடமையா நினைக்கிறது காதலை கொன்னுடும். ஆமா, காதல் அப்படிங்கிறது நம்ம ஆத்மாவோட சுவாசம். அது ஒரு செயல் இல்ல, அது நம்ம இயல்பு. இத பத்தி பேசும்போதுதான் இயேசுநாதர் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. உங்கள் எதிரிகளையும் நேசியுங்கள் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆமா, இது பல நூற்றாண்டுகளா எல்லாருக்கும் ஒரு பெரிய புதிராவே இருந்துட்டு வருது. எப்படி எனக்கு கெடுதல் செஞ்ச எதிரிய நான் நேசிக்க முடியும்? ஆனா காதல நீங்க ஒரு சுவாசமா, ஒரு மனநிலையா பாக்கும்போது அங்க எதிரி நண்பன் அப்படிங்கிற வேறுபாடே கிடையாது. நீங்க வெறுமனா அன்பா இருக்கீங்க, அவ்வளவுதான். ஓ, அப்ப நான் மூச்சு விடுறது என் நண்பனுக்காகவோ எதிரிக்காகவோ இல்ல, அது என் இயல்பு. அது போலதான் அன்பும், அப்படிதானே? 100%. ஒரு புத்தரோ இல்ல இயேசுவோ கோபப்படணும்னு வைங்க, அவங்க அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு நடிக்க வேண்டியிருக்கும். ஆஹா, நிஜமாவா? ஆமா, ஏன்னா அவங்களோட அடிப்படை மனநிலையே அன்புதான். அவங்களுக்கு கோபம் வராது. இது எனக்கு நல்லா புரியுது. ஆனா அன்பை பத்தி பேசும்போது நாம ஏன் அதை 24 மணி நேரம் அப்படின்னு எப்பவுமே காலத்தோட, அதாவது டைம் கூட தொடர்பு படுத்துறோம்? அன்புக்கும் காலத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஏன்னா நாமெல்லாம் எப்பவுமே ஒரு கால கட்டமைப்புக்குள்ள வாழ பழகிட்டோம். ஆனா ஓஷோ ரொம்ப தெளிவா சொல்றாரு, இந்த 24 மணி நேரம் அப்படிங்கிற எண்ணமே ஒரு அபத்தமான விஷயம். அபத்தமா? அது எப்படி? நாம கடிகாரத்தை பார்த்து தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு உண்மையில இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு தருணம் தான். அது இப்போது அப்படிங்கிற இந்த ஒரு நொடி மட்டுமே.
அந்த ஒரு தருணத்தை அன்பால நிரப்ப உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா உங்க வாழ்நாள் முழுவதுமே அன்பாகிடும். அதாவது கடந்த காலமும் எதிர்காலமும் உண்மையிலே இல்லைன்னு அவர் சொல்றாரா? ஆமா, கடந்த காலமும் எதிர்காலமும் வெறும் எண்ணங்கள் மட்டும்தான் அப்படின்னு ஓஷோ சொல்றாரு. ஒரு நிமிஷம் பொறுங்க. இது எனக்கு கொஞ்சம் முரண்பாடா தோணுது. நேத்து நடந்தது நிஜம்தானே, நாளைக்கு நாம செய்ய போறதும் நிஜம்தானே, அது எப்படி வெறும் எண்ணங்களாகும்? நீங்க கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. சிந்திப்பதற்கு உங்களுக்கு காலம் தேவைப்படும். ஆனா வாழ்வதற்கு, அனுபவிப்பதற்கு காலம் தேவையில்ல. ம்ஹும். ஓகே. நீங்க சிந்திக்கிறீங்க அப்படின்னாலே நீங்க கடந்த காலத்தோட நினைவுகள்ல இருக்கிறீங்க, இல்ல எதிர்காலத்தோட கற்பனைகள்ல இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். சிந்திக்கும் போது நிகழ்ந்துட்டு இருக்கிற அந்த நிகழ்காலம் தொலைஞ்சு போயிடுது. பாத்தீங்கன்னா, யார் ஒருத்தர் அதிகமா சிந்திக்கிறாங்களோ அவங்களால ஆழமா காதலிக்க முடியாதுன்னு சொல்றீங்க. ஆமா, ஏன்னா காதல் நிகழ்காலத்துல நடக்கிறது, சிந்தனை உங்கள காலத்துல இழுத்துட்டு போயிடும். இதை நான் இப்படி பொருத்தி பார்க்கறேன். இப்போ நான் ஒரு அழகான பூவை பார்க்கறேன்னு வச்சுப்போம். அந்த பூவை பார்த்த உடனே என் மனசுக்குள்ள, ஆஹா, இந்த பூ எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிற அந்த நொடியிலேயே அந்த பூ உங்க அனுபவத்துல கடந்த காலமா மாறிடுது. எக்ஸாக்ட்லி. அதாவது நான் அந்த பூவோட உண்மையா இருக்கலாம், ஆனா பூவை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சா நான் அந்த நிகழ்காலத்தை விட்டு வெளியே வந்துடுறேன். ஆக எண்ணம் அப்படிங்கிறதே காலத்தோட மறு உருவம் தானா? ரொம்ப ரொம்ப ஆழமான உதாரணம் இது. நீங்க பூவோட இருக்கும்போது காலம் இல்ல, ஆனா சிந்திக்க ஆரம்பிக்கும்போது நீங்க அங்க இல்ல. சிந்தனை உங்களை இந்த தருணத்துல இருந்து வெளியேத்திடுது. அதனால்தான் நாம தியானத்திலயும் சரி, ஆழமான காதல்லையும் சரி, ஒரு நேரமின்மையை உணர்றோமா? அந்த டைம்லெஸ்னஸ். ஆமா, அங்க சிந்தனை கிடையாது, வெறும் இருப்பு மட்டும்தான் இருக்கு. அப்படியானால் எனக்கு ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. நாம ஏன் எப்பவுமே இந்த நிகழ்காலத்தை தவிர்த்துட்டு சிந்தனையிலையும் காலத்திலையும் தொலைஞ்சு போயிடுறோம்? நாம எதை கண்டு இவ்ளோ பயப்படுறோம்? அது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா எப்பவுமே காதல் அப்படின்ற பேர்ல ஒருத்தரோட ஒட்டி கொள்ளதான் நம்ம துடிக்கிறோம். அது ஏன்? இங்கதான் ஓஷோ ஒரு ரொம்ப கசப்பான உண்மைய நம்ம முன்னாடி வைக்கிறாரு. நாம காதல்னு நினைச்சிச்சுக்கிற பல உறவுகள் உண்மையில காதல் கிடையாது. அது மரண பயத்தால் ஏற்படுற ஒரு மாய. என்னது? மரண பயத்துக்கும் காதலுக்கும் என்ன சம்பந்தம்? இது எனக்கு உண்மையிலே கொஞ்சம் குழப்பமா இருக்கு. காதலிக்கிறது எப்படி பயத்தோட வெளிப்பாடா இருக்க முடியும்? இப்போ இந்த பிரபஞ்சத்தோட தன்மைய கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. பிரம்மாண்டமான இந்த விண்வெளி, நட்சத்திரங்கள், சூரியன், ஏன் நாம வாழ்ற இந்த பூமி கூட, ஆமா, இது எல்லாமே நம்ம பத்தி எந்த ஒரு கவலையும் இல்லாம ரொம்ப அலட்சியமா தான் இருக்கு. நாம இப்போ உயிரோட இருந்தாலும் சரி, இல்ல நாளைக்கே இறந்துட்டாலும் சரி, இந்த பிரபஞ்சத்துக்கு அதனால எந்த ஒரு வித்தியாசமும் ஆக போறதில்ல. அதாவது நம்ம இருப்பு இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருட்டே இல்ல. கரெக்ட். இந்த உண்மை மனிதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தையும் ஒரு விதமான உளவியல் பதற்றத்தையும் கொடுக்குது. நான் இந்த பிரபஞ்சத்துக்கு தேவையே இல்லாதவனா, என் இருப்புக்கு எந்த அர்த்தமும் இல்லையா அப்படிங்கிற ஒரு தனிமை பயம் அது. இப்போ இத கேக்குற நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை யாராவது நேசிக்கிறாங்க அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு அடிப்படையில எதை தருது? நான் இந்த உலகத்துல வீணானவன் கிடையாது, குறைஞ்சபட்சம் ஒருத்தருக்காவது நான் தேவைப்படுறேன் அப்படிங்கிற ஒரு தற்காலிகமான பாதுகாப்பை தருது இல்லையா? ஆமா, அதேதான். அப்படியானால் நாம காதலிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் அடிப்படையில இந்த மரண பயத்தையும் தனிமையோட இருளையும் மறைக்கிறதுக்காக போர்த்திக்கிற ஒரு போர்வையா? ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த பிரபஞ்சத்தோட அலட்சியத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் மனுஷங்க காதலை பயன்படுத்துறாங்க. எனக்கு நீ தேவை, உனக்கு நான் தேவை அப்படின்னு 2 பேர் சேர்ந்து ஒரு சின்ன தனிப்பட்ட உலகத்தை உருவாக்கிக்கிறாங்க. ஒரு பிரைவேட் வேர்ல்ட். பிரபஞ்சத்தோட அலட்சியத்தை மறந்துட்டு அந்த மாயைக்குள்ள தங்களை பாதுகாத்துக்கிறாங்க. அதனாலதான் காதலர்கள் எப்பவுமே தனிமையை விரும்புறாங்க. சமூகம் உள்ள வந்தா அவங்களோட அந்த மாயை உடைஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருக்கு. இது கேட்கறதுக்கு ரொம்ப வலிக்குது, ஆனா ரொம்ப லாஜிக்கலாவும் இருக்கு. அப்படியானால் உண்மையான காதல் எப்போதான் வரும்? உண்மையான காதல் ஒரு நாளும் பயத்தோட அடிப்படையில வராது. தியானத்தின் மூலமா நீங்க எப்போ இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ஒன்றிணைஞ்சிருக்கீங்க அப்படிங்கறத முழுமையா உணர்றீங்களோ அப்போதான் அந்த மரண பயம் விலகும். அந்த ஒன்றிணைதல் உணர்வு. ஆமா, ஒரு மரம் பூக்கிறத நீங்க பாக்கும்போது அது உங்ககிட்ட இருந்து வேறானது கிடையாது அப்படின்னு உணர்ற அந்த கருணத்துல தான் நீங்க தனி மனுஷன் இல்ல, இந்த பிரபஞ்சத்தோட ஒரு அங்கம் அப்படிங்கறத உணர்வீங்க. அப்போதான் உண்மையான காதல் மலரும். ஓகே, இந்த பயத்திலிருந்து விடுபட்டு பிரபஞ்சத்தோட ஒன்றிணைய தியானம் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரியுது. ஆனா ஒரு விஷயம், தியானம் அப்படின்னு சொன்ன உடனே பல மதங்களும்
உடலை துறந்துட்டு ஆன்மாவை தேடிப்போ அப்படின்னு தானே சொல்றாங்க. ஆமா, அதுதான் பொதுவா சொல்லப்படுறது. ஆனா ஓஷோ பேசுற இந்த தந்திரம் மட்டும் ஏன் இதுக்கு முற்றிலும் முரணா உடலை மையப்படுத்துது? நாம இப்ப எதிர்கொள்ற யதார்த்தம் உடல் தான் அப்படிங்கறதுனால தானா? நிச்சயமா. ஏன்னா தந்திரம் வந்து ரொம்ப துல்லியமான ஒரு அறிவியல். அது எப்பவுமே கற்பனைகள்ல இருந்து தொடங்குறது கிடையாது. உங்களுக்கு இப்ப தெரிஞ்ச நிதர்சனமான உண்மை என்ன? எனக்கு தெரிஞ்சது என்னோட உடல் தான். அவ்வளவுதான். நீங்க ஒரு உடல். அழியாத ஆன்மா அப்படிங்கறதெல்லாம் தற்போதைக்கு உங்களுக்கு மத்தவங்க சொல்லிக் கொடுத்த வெறும் வார்த்தைகள் மட்டுமே. அது உங்களோட அனுபவம் கிடையாது. ஓ, அப்படியானால் நமக்கு தெரிஞ்ச, நாம இப்போ உணர்ந்துட்டு இருக்கிற இந்த உடலை வச்சுதான் நம்ம பயணத்தை தொடங்கணும்னு தந்திரம் சொல்லுதா? சரியா சொன்னீங்க. பல மதங்கள் வந்து உடல மேல்பகுதி கீழ்ப்பகுதின்னு பிரிச்சு மனுஷனோட மனச ரெண்டா பிளந்து ஒரு மிகப்பெரிய மனப்போராட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆமா, உடலை ஒரு எதிரியா பார்க்க பழகிட்டாங்க. மனுஷங்களுக்கு வயசாக ஆக மரண பயம் கூடுறனால தான் அவங்க அதிகமா மதத்தை நோக்கி போறாங்க அப்படின்னு ஓஷோ ரொம்ப தெளிவா சொல்றாரு. இளமையில யாருமே அத பத்தி பெருசா கவலைப்படுறதில்ல. ஆனா தந்திரம் அப்படி கிடையாது. அது உடலை முழுமையா ஏத்துக்குது. உடலை முழுமையா ஏத்துக்கிறது அப்படின்னா உடலோட அடிப்படை சக்தியான பாலியல் சக்தியை கூட தந்திரம் நிராகரிக்கல இல்லையா? கண்டிப்பா நிராகரிக்கல. அறியாமை தான் எல்லாத்தையும் நிராகரிக்கும். ஆனா ஞானம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு அதை உருமாற்றும், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். அந்த பாலியல் சக்தி பத்தி கொஞ்சம் விளக்க முடியுமா? அந்த செக்ஸ் எனர்ஜி அப்படிங்கிறது மனிதனோட மிக அடிப்படையான ஆற்றல். அது கீழ்நிலையில இருக்கும்போது ஒரு புதிய உயிரை உருவாக்க பயன்படுது. அதே சக்தி தியானத்தின் மூலமா மேல்நிலைய அடையும் போது, அதாவது உங்களோட சகஸ்ரார சக்கரத்தை அடையும் போது, அது உங்களோட ஆன்மீக மறுபிறப்புக்கு வழிவகுக்குது. ஓ, அந்த ஆற்றல் பிரபஞ்ச சக்தியா மாறுதா? ஆமா, அது ட்வைஸ் பார்ன் அப்படின்னு சொல்ற ஒரு நிலைக்கு கொண்டு போகுது. இது நான் ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ நீங்க ஒரு கார்ல பயணம் செய்றீங்கன்னு வச்சுக்குவோம். அந்த காரை நீங்க வெறுத்து அதோடய சண்டை போட்டுட்டு இருந்தா அதை சரியா பராமரிக்க மாட்டீங்க. நட்ட நடுவழியில கார் நின்னுடும். ஆமா. தந்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த கார் தான் உங்களோட உடல். அதுல இருக்கிற எரிபொருள் தான் உங்களோட பாலியல் சக்தி உள்ளிட்ட எல்லா ஆற்றல்களும். அந்த எரிபொருளை நீங்க அழுக்கானதுன்னு சொல்லி தூக்கி எறிய முடியாது. அதை இயந்திரத்துக்குள்ள செலுத்தி முன்னோக்கி பயணிக்க பயன்படுத்தணும். காரை ஒரு கருவியா பயன்படுத்துங்க, அதை அழிக்காதீங்க. அட, ரொம்ப அருமையான உதாரணம். இதுதான் தந்திரத்தோட அடிப்படை. உடலோட சண்டை போடாதீங்க. அது ஒரு அற்புதமான வாகனம். அதோட ரகசியங்களை புரிஞ்சுக்குங்க. அதோட ஆற்றலை முழுமையா ஏத்துக்குங்க. சரி, இப்போ உடலோட ஆற்றலை நம்ம முழுமையா ஏத்துக்கிட்டு நம்முடைய ஆழமான இருப்பை நாம உணரும்போது மத்தவங்க கூட நமக்கு இருக்கிற உறவு எப்படி மாறுது? அதுல ஒரு பெரிய மாற்றம் வரும். ஒரு நிமிஷம். காதலிக்கிறவங்க நீ எனக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு இயல்பான மன உணர்வு தானே? அதை ஏன் ஒருவரை பொருளாக மாற்றுவது அப்படின்னு அவ்வளவு கடுமையா ஓஷோ விமர்சிக்கிறாரு? ஏன்னா தனிமைய கண்டு பயப்படுற மனுஷன் தன்னை அறியாமலேயே ஒரு அடிமைத்தனத்தை தான் தேடுறான். உனக்கு நான் அடிமை, எனக்கு நீ அடிமை அப்படிங்கிற அந்த பரஸ்பர ஒப்பந்தம் தான் சமூகத்துல பற்றுதலா ஒரு உறவா மாறுது. ஓ, பற்றுதல் அப்படிங்கிறது ஒரு அடிமைத்தனம் தானா? ஆமா. நீங்க ஒருத்தரை பார்த்து என்ன மட்டுமே காதலிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள ஒரு மனிதர் அப்படிங்கிற நிலையில இருந்து கீழே இறக்கி உங்க வீட்ல இருக்கிற ஒரு உயிரற்ற பொருளா, ஒரு ஃபர்னிச்சரா மாத்தி அவமானப்படுத்துறீங்க. அவரும் ஒரு மனுஷர், அவருக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு அப்படிங்கறத நீங்க மறுக்கறீங்க. அப்படியானால் இந்த உலக வாழ்வையே துறந்துட்டு காட்டுக்கு போற சன்னியாசிகளுக்கு இந்த பற்றுதல் இருக்காதா? அவங்க தான் எல்லாத்தையும் விட்டுடுறாங்களே. உங்களோட உள் மையம் விழிப்படையாத வரைக்கும் பற்றுதல் வந்து வேற வேற வடிவங்கள்ல வந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்கு ஓஷோ ஒரு சுவாரஸ்யமான கதையை சொல்றாரு. என்ன கதை அது? ஒரு சந்நியாசி வீட்டையெல்லாம் திறந்துட்டு தான் தியானம் செய்யறதுக்காக காட்டுல ஒரு மரத்தை தேர்ந்தெடுத்து அங்க வாழ்ந்து வந்தாரு. ஒரு நாள் அவரு நதியில குளிக்க போயிருந்தப்போ வேற ஒரு புது நபர் வந்து அந்த மரத்தோட அடியில உட்கார்ந்து தியானம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, அப்புறம்? மனித மனசால இருக்கவே முடியறதில்ல. ஆமா, உங்ககிட்ட ஒரு ஆழமான உள் மையம் இல்லாத போதான் உங்களோட வெற்றிடத்தை நிரப்ப நீங்க மத்தவங்கள சார்ந்திருக்கீங்க. ஒரு எஜமானனா இருக்கணும்னா உங்களை யாரும் அடிமைப்படுத்தக்கூடாது, நீங்களும் யாரையும் அடிமைப்படுத்தக்கூடாது. மிகச்சரி. முதலில் நீயாக இரு அப்படின்னு புத்தர் சொன்னது எனக்கு இப்ப ஞாபகத்துக்கு வருது. தனக்குள்ள நிறைவா இருக்கிறவங்க மட்டும்தான் காதலை ஒரு நிபந்தனையற்ற பகிர்வா வெளிப்படுத்த முடியும். அங்க பற்றுதல் இருக்காது, ஒரு விதமான ஆழமான பக்தி நிலை மட்டும்தான் இருக்கும். நிச்சயமா. ஓஷோவோட இந்த பார்வை நாம காலம் காலமா நம்பி வந்த உறவு முறைகளை முற்றிலும் கேள்விக்குள்ளாக்குது. ஆமா,
காதல ஒரு செயலா பார்க்காம சுவாசம் போல ஒரு மனநிலையா மாத்துறது. கடந்த காலம், எதிர்காலம் அப்படிங்கிற காலத்தையெல்லாம் கடந்து இப்போது அப்படிங்கிற ஒற்றை தருணத்துல முழுமையா வாழ்றது. மரண பயத்தால உருவான போலி காதலை தாண்டி இந்த பிரபஞ்சத்தோட ஒன்றிணையறது. மதங்கள் சொல்ற மாதிரி உடலை வெறுக்காம அத ஒரு ஆன்மீக வாகனமா பயன்படுத்துறது. மற்றும் அடிமைத்தனமான பற்றுதல்ல இருந்து விடுபட்டு நிபந்தனையற்ற அன்ப பகிர்றது. பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வெறும் சிந்தனைகள் கிடையாது. நாம வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை முறை. உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிறது வெளியிலிருந்து வர்றதில்ல. அது உள்ளிருந்து மலர்வது அப்படிங்கறது இது ரொம்ப அழகா உணர்த்துது. 100% உண்மை. விடைபெறுவதற்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு புதிய சிந்தனையை விட்டுட்டு போக விரும்புறேன். இந்த பிரபஞ்சம் உங்கள பத்தி எந்த கவலையும் இல்லாம அலட்சியமா இருக்கு அப்படின்னு நம்ம முதல்ல பேசினப்போ அது உங்களுக்கு பயமா இருந்திருக்கலாம். ம். ஆனா சற்று ஆழமா யோசிச்சு பாருங்க. நீங்க யாருக்கும் எதையும் நிரூபிக்க வேண்டியதே இல்ல. நீங்க நீங்களாகவே சுதந்திரமா இருக்க, எந்த நிபந்தனையும் இல்லாம வாழ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய அங்கீகாரம் தான் அந்த அலட்சியமோ. இத பத்தி சிந்திச்சு பாருங்க. ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இது. கண்டிப்பா எல்லாரும் சிந்திக்கணும். இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைத்தா இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். நிச்சயமா உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்தளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். ஆமா, சின்ன உதவியா இருந்தாலும் அது பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி. நன்றி.